இப்போ நம்ம 3/4 கிலோ சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சிக்கன் கிரேவி நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் 3/4 ஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 2 சின்ன மீடியம் சைஸ் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இங்கே வெங்காயம் தக்காளி எண்ணெயோட நல்லா சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே தக்காளி எல்லாம் சேர்த்து இந்த மசாலா நல்லா எண்ணெயை பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மசாலா வேகட்டும். இந்த மசாலாவிலே ஒரு 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எப்பயுமே சிக்கனுக்கு நீங்கள் லெமன் போட்டு பாருங்கள், சிக்கன் கிரேவியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் மல்லித்தழை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே. இப்போ மணி நேரத்தில் இப்போ சிக்கன் இந்த கிரேவியில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிக்கன் போட்டிங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா நல்லா பெரல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை பார்த்திங்களா, சிக்கன் போட்டு நல்லா மசாலாவிலே பெரட்டி விட்டாச்சு. இதை சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு எண்ணெய் பிரியிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சிக்கனில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா மசாலா இந்த சிக்கனில் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இனிமேல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பெரட்டி விட்டுக்கோங்க. ஆஹா, சிக்கன் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்குது, வீடே மணக்கிற மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்குது. அந்த லெமன் அந்த கிரேவியோடு சேர்ந்ததும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த கரம் மசாலாவும் வாசனையாக இருக்குது. சிக்கன் கிரேவியை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதும் காட்டுறேன். சிக்கன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சிக்கன்லேயே மசாலா நல்லா ஊறி இருக்குது.